ஹாய் ப்ரோ, ஹாய் சார் பைசாட் உங்களை தான். நீங்கள் ரெடினா அவர் ரெடி. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இருந்தீங்கலாம் மேட்ரு கிடையாது. இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது மேட்ரு கிடையாது. ஒருவேளை இப்போ நீங்கள் பாவத்தில் விழுந்து அழுக்காக வச்சிருக்கான் பிசாஸ் அப்படின்னா உங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு அவர் ரெடி. முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க தெரியுமா? அதாவது பயங்கரமாக ஆண்டவரை பற்றி கொண்டு அவர் ரசிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவருக்காக எதனா பண்ணுண்டா சாதிக்கணும்னா அந்த வெறியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி சொரியாக்கி அவன் பக்கம் வலிச்சிக்கிட்டான் பாருங்க அந்த பிசாசு. அதுலேருந்து எடுத்து உங்களை ஹீல் பண்ணி திரும்பியும் தூக்கி டபுள் மடங்கு நிறுத்துறேன்னு நான் சொல்ல ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேச போகிறார் உங்களை குறித்து தான். ஏன்னா உங்களை குறித்து திட்டம் ரொம்ப பெருசு. பிசாசு அப்படியே சுரண்டி சொறி பண்ணி வச்சுருக்கான். பிரதர் சிஸ்டர் உங்ககிட்ட தான் பேசின்னு இருக்கேன், புரியுதா? நான் பேசலை என் சொந்த சுயத்தை. வார்த்தை அவருது, நான் வார்த்தைக்குள்ளே போகிறேன், அவர் பேசுவார். புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சுக்கோங்க, ஆண்டவர்கிட்ட வந்துக்கோங்க. வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அந்த கடைசி ஒரு சில வரிகள், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். ஆமேன். எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர்? முந்தின சீர், முன்னாடி நான் உங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்போது ஆசீர்வதித்தேன், அநேக காரியங்கள் உங்களிடத்துல பேசினேன், உங்களை குறித்து வச்சிருக்க திட்டத்தை நான் சொன்னேன். அதெல்லாம் மறந்து உங்களை மறக்க வச்சு இப்போ பிசாசு அவன் லோகத்துக்குள்ளே கொண்டு போயிட்டுருக்கான்ல, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்தேன்ல பெஸ்ட்டாக, அதையும் விட்டுருங்க. ஆனால் அதை விட டபுள் ப்ரொமோஷன், இரட்டைத்தனி பலன்னு சொல்லுவாங்கல்ல, சூப்பராக நீ வந்து நின்னன்னு வச்சுக்கேன், அடுத்த கட்டம் தான் உனக்கு. ஓகே, கட்டுகளை உடைப்பார், பிசாசுகளை துரத்துவார், வியாதியஸ்தர்களை குணப்படுத்துவார் உன்னை வச்சு. ஏன்னா நம்மளை குறித்து திட்டம் அப்படி இருக்குது. ஆனால் அவனுக்கு பயம், எங்கே இவன் எலும்பிட்டானா இவன் ஊருக்கெல்லாம் அற்புதம் பண்ண ஆரம்பிச்சிடும், ஆண்டவர் இவனை வச்சு பெரிய காரியம் பண்ணுறாரு, இவன் பெரிய ஆளாயிடுவானே, இவனால் நிறைய பேர் ரசிக்கப்பட்டுருவாங்களே அப்படின்ற பயங்க அவனுக்கு. அதனால தான் நம்மளை ரெடியாக விடாமல் ரெடியாகும் போதெல்லாம் டம்மி பண்ணி உட்கார வச்சுருக்கான் பிரதர் சிஸ்டர். ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் ரெடி ஆகணும், அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும், அதுதான் ஆசை. ஆர் யூ ரெடி? நீங்கள் ரெடினா ஐ எம் ரெடின்னு கமெண்ட்டை போட்டு ஆண்டவரோட சத்தத்தை கேட்டு அவர் பின்னாடி ஓடுங்க. அவர் சொல்லிக் கொடுப்பார் என்னென்ன பண்ணணுன்ட்டு. நான் மனுஷன் வார்த்தையை சொல்லிட்டேன், நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் சொல்லிக் கொடுப்பார், வேறு எதுவும் கிடையாது. புரியுதா? பொருளை தேர்மைக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இதனால் எல்லாம் கத்திரிக்கை சுத்திரம் மாமன் இல்லையா? லவ் யூ.